ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ வந்து இப்போ தான் அஃபிஷியலாக வெளியே வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ராம் சரண் ஃபேன்ஸ் மத்தியிலும் சங்கர் ஃபேன்ஸ் மத்தியிலும் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து சங்கரோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதற்கு முக்கியமான காரணம் இந்தியன் 2 திரைப்படத்தோட தோல்வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படத்தோட தோல்வி தான் வந்து சங்கரோட கரியர்லேயே வந்து இந்தமாரி ஒரு மோசமான திரைப்படம் எடுத்ததில் அந்தமாரி ஒரு பேர் வந்து வாங்கி கொடுத்துருச்சு அவருக்கு. ஸோ அடுத்த திரைப்படம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமையும். ஸோ அவர் வந்து நம்மளோட ராம் சரண் வச்சு கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கி முடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படம் இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த திரைப்படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ வந்து ரசிகர்கள் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சொன்ன ரசிகர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலே படம் வந்து சூப்பராக போச்சு, எப்படி போச்சுனே தெரில, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் வந்து சில பல அன்வான்ட் சீன்ஸும் இருக்குது. ஆனால் வந்து அந்தளவுக்கு திரைப்படத்தில் லேக் இல்லை, கண்டிப்பாக திரைப்படம் நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து இப்போ வந்து நம்மளோட சங்கரோட கம்பேக்கா அப்படின்னு கேட்டது, கண்டிப்பாக இது வந்து சங்கரோட கம்பேக் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. இது வந்து சங்கருக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப